ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இங்கே வந்து மார்க்கெட் கூடும். அதாவது பர்டிகுலராக ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு வாரத்தில் 2 நாள் இல்லை 1 நாள் வந்து மார்க்கெட் கூடும். இப்போ எங்கள் ஊரில் வந்து இந்த மார்க்கெட், அதாவது லோக்கல் காய்கறிலாம் வந்து விற்பாங்க. இது பாருங்கள், எங்கள் ரீயூனியனில் வந்து இது நம்ம ஊர்லேயே இருக்க நினைக்கிறேன், தேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஓமம் வாசனை அடிக்கும் இந்த இலை. இது அப்படியே தக்காளி குழம்பு. இப்போ வந்து சீசன் பிளக்கு, இல்லைன்னா கட்டெலாம் அதிகமாக விற்பாங்க. நம்ம ஊரில் மாதிரி 10 ரூபா 20 ரூபாய்க்குலாம் கொத்தமல்லி கட்டெலாம் இங்கே வாங்க முடியாது. 100 150 ரூபா நம்ம ஊர் காசுக்கு மேலே அதிகமாக வரும். கொத்தமல்லி சீசன் அப்போ தான் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இங்கே பாருங்கள், இது வந்து இது அப்படியே நட்டு வச்சா முளையும். இப்போ நான் அதுக்காக நட்டு வைக்கிறதுக்காக கொஞ்சம் நல்ல வேரோடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது தக்காளி குழம்பு. இந்த ஊரில் கறிக்கு முக்கால்வாசி எல்லா கறியுமே போடுவாங்க. செம்ம வாசனை அடிக்கும், சூப்பராக இருக்கும். பார்பிக்யூ சிக்கன்லாம் கூட இந்த இலையை பிச்சு போட்டு செய்வாங்க, நல்லாயிருக்கும். இது வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், ப்ரொக்கோலி. சரி, இந்த வாரத்துக்கு நான் வந்து ப்ரொக்கோலி வந்து நல்லா அவிச்சிட்டு மைனஸ் போட்டு கொடுத்தா என் பசங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா பேஸ் கணக்கில் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், தக்காளி. இதுதான் எங்கள் ஊரில் இந்த தக்காளி தான் கிடைக்கும். நாட்டு தக்காளி கிடைக்கிறதுலாம் கஷ்டம். இதுதான் முக்காசி இந்த ஊரில் விளைவிக்கிற தக்காளி தான் இது. அப்புறம் இங்கே பாருங்கள், சிக்குனின்னு சொல்லுவீங்க. இந்த ஊரில் வந்து குர்ஷாத்துன்னு சொல்லுவாங்க இங்கே ஃப்ரெஞ்சில். இது ஆப்பிள், பச்சை ஆப்பிள், ரெட் ஆப்பிள், கத்திரிக்காய். பாருங்கள், நான் இதுவே குட்டி குட்டியாக பார்த்து பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஊர்லலாம் ஒரு கத்திரிக்காய் 1/2 கிலோ வரும், பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க. இது வந்து பேபி பொட்டட்டோஸ். இங்கே பாருங்கள், சலாது கீரை, சலாது, கோஸு, கேரட்டு, சலாதெலாம் சீவி மைனஸ் போட்டு கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க ஈஸியாக. இது வேறு மரவள்ளிக்கிழங்கு கூறு கட்டி வச்சுருந்தாங்க. நல்லா இருக்குமான்னு தெரியல. சரி, அடை செய்யலாம். குச்சிக்கிழங்கு இந்த ஊரில் நிறைய கிடைக்கும். இந்த ஊரில் இந்த ஜனங்க, ஆஃப்ரிக்கன் ஜனங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் நிறைய வாங்கிட்டு போய் இது அரிசிக்கு பதிலாக இது தான் பிள்ளைக்கு நம்ம சாதம் சாப்பிட்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து அரிசி பதிலாக இதை வெவிச்சிட்டு வாழைக்காவும் இது தான் நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க வந்து எங்கள் மதகாஸ்கார்லேருந்து பக்கத்துலலாம் இருக்காங்களே, கொமோரியன் மதகாஸ்கார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் நிறைய சாப்பிடுவாங்க. அதுங்க 4-5 கிலோ வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி என்னமோ அதிசயமாக கொத்தமல்லி கட்டு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. சரின்ட்டு கொத்தமல்லி நம்ம ஊர்லலாம் சின்னதாக பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. இதோட பெருசாக இருக்கும். இது என்னமோ பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டாங்க. இதுவும் ப்ரொக்கோலி தான். அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு காலிஃப்ளவரு. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ரெட்டு. இந்த ஊரில் வந்து ப்ரெட் ஃபிஷ்ஷுன்னு வாங்க. அதாவது சவுச்சவ் இருக்குல்ல, பெங்களூர் கத்திரிக்காய். இங்கே மலை பிரதேசம் தானே உங்களுக்கு, அதனால் மேலே நல்லா வந்து சவுச்சவ் நிறைய விளைவிப்பாங்க. அப்போ அதில் அந்த கீரை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஊரில் இது ஸ்பெஷல். இது ஒன்றும் இல்லை, இதில் இந்த இது மாதிரி இருக்குதுங்களா, இதை ஆஞ்சிடுவாங்க. இலையெல்லாம் வந்து சும்மா அந்த கொழுந்து இலை மட்டும் இந்த இப்படி உடைச்சாங்கன்னா எங்கே உடையுதோ அப்புறம் அந்த நார் எடுத்துருவாங்க. இப்படி இழுத்துட்டு இந்த மாதிரி உடச்சி சின்ன எடுத்துட்டு அப்புறம் நல்லா கட் பண்ணிவிட்டு வெங்காயம், பூண்டு, முக்கியமாக பூண்டு, ஜீரகம். இந்த ஊரில் சின்ன மிளகா இருக்கும், காரமாக இருக்கும். இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, இந்த கார மிளகான்னு குட்டி குட்டியாக இருக்கும். அந்த மிளகா, பூண்டு, ஜீரகத்தை நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு தக்காளி நிறையா போடுவாங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே அலசி போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து சாதத்து கூட வச்சு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இந்த வாசனையே நல்ல வாசனை. என் பொண்ணு போகிறப்பே இன்றைக்கி, அம்மா மார்க்கெட் போனீங்கன்னா இந்த கீரை வாங்கிட்டு வாங்க. எந்த கீரையும் சாப்பிட மாட்டாளோ, இந்த கீரை மட்டும் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் சரி, நான் தான் 2 கட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து நீங்கள் வதக்கிட்டு கூட அந்த இது கீஷு தார்த்தெலாம் சொல்கிறாங்களே, அந்த பீஸா மாதிரி அதே மாதிரி கூட போட்டு மேலே சீஸ் போட்டு கொடுத்தா பசங்க சாப்பிட்ருவாங்க. நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் இன்றைக்கி இவ்வளோ தாங்க. காலையில் போயிட்டு நான் 2 கட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ஆஞ்சி எடுக்கிறது தான் கொஞ்சம் வேலை, மற்றபடி டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பவுமே டேஸ்ட் நல்லா இருந்தால் கொஞ்சம் வேலை தானே இருக்கும், செஞ்சுவோம். அதான்ப்பா. அப்புறம் ஒரு கோஸ் வாங்கிட்டு வந்தேன், முட்டை கோஸ். என்கிட்ட எப்பயுமே கோஸ் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும். சலாதுக்கு எதுக்காக இருந்தாலும் டக்குன்னு கோஸ் இல்லைனா எனக்கு வேலையே ஆகாது. வீட்டில் ஒரு கோஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு கோஸ் வாங்கிட்டு வந்துச்சுருவேன். இப்போ எல்லாத்தையும் இவங்கெல்லாம் எடுத்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வைக்கணும்.